பொழைக்க வந்த இடத்துல பொத்திக்கிட்டு பொழப்ப நடத்தாம பொறுக்கித்தனம் பண்ணி நம்ம போலீஸ் கிட்ட புழக்க வாங்குறதே இந்த வடக்கு தெற்குறிகளுக்கு பொழப்பா போச்சு. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில எல்என்டி நிறுவனத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள், அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க போலீசார் மீது கல்வீச்சு நடத்திருக்காங்க. இதுல 50க்கு மேற்பட்ட போலீசார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வீச்சுல ஈடுபட்ட கிட்டத்தட்ட 50 வட மாநிலத்தவர்களை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. எதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு போலீஸ் மேல கல்ல வீசுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில எல்என்டியோட கப்பல் கட்டுற நிறுவனம் இருக்கு. அதுல பல வட மாநிலத்தவர்கள் வேலை பார்க்கறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல. அதுல வேலை பார்க்கறவங்கல 35 வயசு அமரேஷ் பிரசாத் அப்படின்ற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா 35 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி குடிபோதையில அவங்க தங்கி இருந்த வீட்டுல இருந்து, அதாவது ஒரு மாடி வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடு, அந்த வீடு மாடியில இருந்திருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா குடிபோதையில விழுந்திருக்கேன். கீழே விழுந்த அந்த ஆள் மண்டையில அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த செத்து போனால அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க சொல்லி மத்த தொழிலாளர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகத்திட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா கலவரமா மாறுது. போலீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸ் மேல கல்ல விட்டு வீசுறாங்க. இல்ல கிட்டத்தட்ட 50 போலீஸ்க்கு பாத்தீங்கன்னா கல்லடிபட்டு காயமாயிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த கலவரத்தில் ஈடுபட்ட 50, அதாவது முன்னாடி நின்று ஓவரா கத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுல 50 தொழிலாளர்களை பாத்தீங்கன்னா போலீஸ் கைது பண்றாங்க. அந்த தற்கொலை போதையை போட்டு மேலந்து கீழே விழுந்து செத்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க எல்லாம் புடிச்சு பொட்டி ராவி விடணும். அதான் முதலையே சொன்னேன், பொழைக்க வந்த இடத்துல பொழைக்கணும், பொறுக்கித்தனம் பண்ணக்கூடாது.